புத்திசாலியான ஒரு பிள்ளை போதும் என்று கூறியது. நீ கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லி வரம் கொடுத்தாரு ஈசன். அப்படி பிறந்த குழந்தைக்கே மார்க்கண்டேயன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வர்றாங்க. அதிபுத்திசாலித்தனத்துடன் பக்தியும் பொறுமையும் கொண்ட சிறுவனான மார்க்கண்டேயன் ஈசன் அருளால் பிறந்ததாலோ என்னவோ சிவபக்தனாகவே வளர்ந்து வர்றான். அவனுக்கு 16 வயது ஆனதும் பெற்றோர்களின் மனம் கவலை கொள்கிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் தவித்து கவலையுடன் இருந்த தன் தாயிடம் சென்று மார்க்கண்டேயன், தாயே, என்னவாயினும் கூறுங்கள். தந்தையும் தாங்களும் என்னை பற்றி ஏதோ ஒன்று மறைக்கிறீர்கள். அது என்னவென்று கூறுங்கள். இல்லையெனில் என் உயிரே போய்விடும் போல இருக்கிறது அம்மா என்றான். மார்க்கண்டேயனே, மகனே, அவ்வாறு கூறாதே. நாங்கள் தவிக்கிறதே அதற்காகத்தான் என்று மார்க்கண்டேயனின் பிறப்பு ரகசியத்தை கூறினார்கள் அவர்களின் பெற்றோர்கள். அவ்வளவுதானா? நான் ஈசனின் வரம் தாயே. பக்தனின் வேண்டுகோளை ஏற்று நடக்கும் பரந்தாமன் எம்பெருமான் ஈசன். அவர் அன்புக்கு ஈடு இணை இல்லை தாயே. விதியால் வெல்ல முடியாததை மதியால் வெல்லலாம் என்று கூறிவிட்டு ஈசனின் திருக்கோவில்கள் 108 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட முடிவெடுத்தான். 107 கோவில்களுக்கும் சென்று மனமுருகி வணங்கிவிட்டு 108வது திருக்கோவிலான திருக்கடையூர் அமிர்தலிங்கேஸ்வரரை வணங்க முற்படும் போது மார்க்கண்டேயனுக்கு 16 வயது நிறைவடைந்ததால யமதர்மன் சித்திரகுப்தனின் அறிவுறுத்தலின்படி பாச கயிற்றுடன் அங்கு வந்தார். யமனின் வருகையை கண்ட மார்க்கண்டேயன் 16 வயதே ஆன சிறுவன் தானே, மரண பயத்தால் லிங்க வடிவான சிவபெருமானை இறுக பிடித்து பற்றி கொள்கிறான். ஆனால் யமனோ தன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசவே கதறி துடித்த மார்க்கண்டேயன் கண்ணீர் சொட்ட சொட்ட வானம் இடித்து மின்னல் தெறிக்க சூறாவளி காற்று போல கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவபெருமான் தன் உருவமான அவதாரம் எடுத்து ஆங்கார ரூபம் கொண்டு கோர தாண்டவம் புரிகிறார். என் பக்தன் மீது பாசக்கயிறா என்று தன் காலால் யமனை மிதித்து சம்ஹாரம் செய்கிறார். யமதர்மன் இறப்புக்கு பிறகு அவர் வேலையை செய்ய ஆள் இல்லாம, மக்களின் இறப்பு என்று ஒன்று இல்லாமல் பூமியின் பாரம் அதிகமாகி பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சதாலையும் பூமாதேவியின் வேண்டுதலுக்கு இணங்கவும் சிவபெருமான் பூமியின் நலனுக்காக யமனுக்கு மறுவாழ்வு அளிக்கிறார். அப்படி மறுபிறவி எடுத்த யமதர்மன் ஈசனின் அருளால் மறுஜென்மம் அவதாரம் எடுத்த இடம் கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் காலகாலேஸ்வரர் என்ற திருக்கோவில் அமைந்துள்ள தலத்தில்தான். இந்த காலகாலேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் கருணாகர வள்ளியாக கொடிமரத்திற்கு அடுத்து வரும் நுழைவாயிலுக்கு சென்றதும் இடதுபுறத்தில் சந்திரனுக்கும் வலதுபுறத்தில் சூரியனுக்கும் சிறியதாய் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அடுத்து பலிபீடமும் நந்தி தேவரும் இருக்காங்க. சுவாமி சன்னதிக்கு